வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பார்த்திங்கன்னா நம்ம எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோ நண்பர்கள் தான் இருக்காங்க. ஆட்டோ ஓட்டுறவங்க, ஆட்டோ வச்சுருக்கவங்க அவங்க தான் இருக்காங்க. அதனால் அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிங்க. அது அந்த குரூப்போட லிங்க்கை வந்து நான் அந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைக்கி என்னுடைய பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா, ஆட்டோவுக்கு ரீடயர் போடலாமா, அதாவது ரீத்ரெட்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பழைய டயர் மேலே அந்த ஒரு புது டயர் மாரி ஒரு க்ரிப் ஒன்று ஒட்டி வச்சு கொடுப்பாங்க, அதுதான் ரீடயர்னு சொல்லுவாங்க. அந்த இது போடலாமா வேண்டாமா அப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட ஆட்டோ வந்து அபே சிட்டி ப்ளஸ். இது பார்த்திங்கன்னா 4.50 அந்த பெரிய டயர் வரும். இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த லோட் ஆட்டோவில் வர்ற மாரி டயர் தான் நம்ம வண்டிக்கு வரும். அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, இது புது டயர் வந்து 2000 ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னாங்க. சரி ரீடயர் வந்து 900 ரூபாயிலே ரீடயர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களா. சரி போட்டுடலான்ட்டு நான் ரீடயர் போட்டேன். ரீடயர் போட்டது பிறகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு 20,000 கிலோமீட்டர் ஓடிச்சு. அப்புறம் தான் எனக்கு பார்த்திங்கன்னா வண்டியில் ஒவ்வொரு வேலையாக வர ஆரம்பிச்சிட்டு. நம்ம ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து ஒரு டயர் நார்மல் டயரும் ஒரு டயர் வந்து ரீடயரும் போட்டிருந்தேன். அந்த ரீடயர் பக்கம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேரிங் அடி வாங்குச்சு. ஃபஸ்ட்டு பேரிங் தான் போச்சு. சரி நம்ம நார்மலாக போகிறதான்னு நினச்சிக்கிட்டு நான் பேரிங்கை மாற்றினேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஓடிட்டுருந்தோம். கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேஷன் ஆன மாதிரியே ஓடிட்டு இருந்துச்சு. வண்டி ஆடி போடுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஷாக் அப்சர் உங்களுக்கு வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வண்டி குலுங்குறதும் பார்த்திங்கன்னா அதாவது ரீடயர் போட்டிருக்க இடத்துல வந்து ரொம்ப குலுங்குறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ தான் மற்ற நண்பர்கள், ஆட்டோ நண்பர்கள் ரொம்ப வருஷமாக ஓட்டுறவங்கள்ட்டெல்லாம் கேட்டதுக்கு அவங்களே தான் சொன்னாங்க. ஸ்டார்டிங்கில் அவங்களும் ரீடயர் தான் போட்டிருக்காங்க. அப்புறம் அதனால் கொஞ்சம் நிறைய செலவு வந்ததோட அவங்க அதுலேருந்து ரீடயரே போடுறதில்ல, புது டயரே போட்டுக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 2 டயர் புது டயர் வாங்கியிருக்கோம். பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃப், நான் வண்டியிலே வந்து எம்ஆர்எஃப் டயர் தான் வந்துச்சு. ஸோ அதனால வந்து நான் எம்ஆர்எஃப் டயர் வாங்கிட்டேன். அதுமாரி எப்போ டயர் வாங்கினாலும் டியூபோடு சேர்த்து வாங்கிங்க. அதுமாரி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 சீரியல் நம்பர் இருக்கும். அந்த நம்பரில் பார்த்திங்கன்னா கடைசியாக எந்த வருஷத்தோட, இப்போ 2021 நடக்குதா 2021 இருக்கான்னு பார்த்துங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டயர் வாங்குங்க. பழைய டயர் கடையில் கொடுத்து ஏமாத்திர வைப்பாங்க, அந்த மாதிரி டயர் வாங்காதீங்க. இதுமாரி என்ன கேட்டிங்கன்னா ரீடயர் தயவு செஞ்சு போட வேண்டாம். உங்களுக்கு பாதி விலை தான் வருதுன்றதுனாலும் பெரிய பிரச்சனை வரும். அதனால ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பழைய டயர் வந்து ரீடயர் போட்டிங்கன்னா அதோட சைடில் இருக்கிற ரப்பரோட இது வந்து கடினமாக ஆகிடும். அதாவது ரப்பர் வந்து அதை அமுங்கி கொடுக்குற அந்த இது எல்லாமே கடினமாகிடும். அப்போ தான் பார்த்திங்கன்னா வண்டி பேரிங்கு ஷாக் அப்சர்லாம் போய்டும். இப்போ பேரிங்லாம் போய்ட்டுனா அதே 500 ரூபாய்க்கு மேலே செலவு வந்துடும். அப்புறம் ஷாக் அப்சர்லாம் போய்ட்டுனா ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்கள் பாதி விலை கொஞ்சம் 1000 ரூபா குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு விதத்தில் செலவு வச்சிடும். அதனால் தயவு செஞ்சு ரீடயர் போடாதீங்க, இது என்னோடய வேண்டுகோள். அப்படியே போடுற மாதிரி இருந்துச்சுனாலும் அதாவது ஒரு டைம் போடுங்க, அதுக்கு மேலே போடாதீங்க ரீடயர். இப்போ ஒரு டைம் போடுறீங்கன்னா அந்த டயரை அதோட எரிஞ்சிருங்க. அதுக்கு பிறகு போட்டிங்கன்னா அந்த டயர் வந்து ரொம்ப கடினமாகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா அது வண்டியில் போட்டிங்கன்னா பிரச்சனை தான். ஒரு டைம் போட்டுக்கலாம். சில நண்பர்கள் போட்டே ஆகணும்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணுறவங்க ஒரு டைம் போட்டுங்க. ஆனால் கிலோமீட்டர் வைஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா தான் ஓடுது. எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியலை. இந்தமாரி வைப்ரேஷன் இது தான் குலுங்காது நார்மலில் ஒரிஜினல் டயர் போட்டிங்கன்னா. அதுக்காக தான் சொன்னேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இப்போ ஒரு 250 பேர்கிட்ட வந்துட்டாங்க. அதனால் மறக்காமல் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.